நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் நெக்ஸ்ட் செய்ய போகிறது முட்டை கலக்கி. கலக்கினாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம என்னென்னா ஒரு பிளெயின் கலக்கி, ஒரு வெங்காய கலக்கி, அதாவது மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. மட்டன் குழம்பு ஊற்றி ஒரு கலக்கி செய்யலாம். அதாவது 3 கலக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கலக்கி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம 4 முட்டை எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கலக்கிக்கு நான் மட்டன் குழம்பு 1 கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம கலக்கி கூட மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எக்கை உடச்சிக்கலாம். இது பிளெயின் கலக்கி. இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு லைட்டாக போட்டால் போதும். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபோர்க்கில் பண்ணுறப்பன்னா உப்பு எல்லாமே கரைஞ்சிடும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கலக்கிட்டோம். இப்போ போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ்வலாக நாங்கள் டெய்லியுமே தோசை ஊற்றுற தவாவில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நான்ஸ்டிக் எதுவுமே எடுக்கலை. கலக்கிக்கு எப்போவுமே என்னென்னா ஒரு சின்னதாக அதாவது கரெக்டாக உள்ளே ஊற்றி வர மாதிரி இருக்கணும். ப்ளெயினாக இருந்ததுன்னா கலக்கி வராது. இதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கல் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். கல் இன்னும் காயில். இப்போ தவா காஞ்சிருச்சு, நம்ம ஊற்றிக்கலாம். இதை அப்படியே திருப்பி போட்டே இருக்கணும். உள்ளே வேகக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது என்னென்னா பிளெயின் கலக்கி. இது வெங்காய கலக்கி. இதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றப்போ கொஞ்சம் நரநரன்னு தான் இருக்கும். இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது அப்படியே திருப்பிகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். வெங்காய கலக்கியும் ரெடி. அதாவது உள்ளே பார்த்திங்கன்னா வேகாது. இது அப்படியே இருக்கும், லிக்விட் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் கலக்கி. நம்ம அடுத்தது மட்டன் குழம்பு ஊற்றி ஒரு 2 கலக்கி பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சமாக, அதாவது மிளகாத்தூள். இது கூட நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம். நல்லா பீட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட வேண்டாம், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு கடைசியாக நம்ம ஒன்று சேர்த்திடணும். ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் கலக்கி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணிட்டோம். பிளெயின் கலக்கி இது வெங்காய கலக்கி,
இது மட்டன் குழம்பு கலக்கி. மூணுமே ரெடி ஆயிடுச்சு. சுவையான கலக்கி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.